ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. இன்றைக்கி மார்னிங்கில் என்னென்ன வேலை செய்கிறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கழனியில் வேறு மருந்து அடிக்கிற வேலை இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு மாடை போய் கட்டிட்டு வந்தாச்சு. இப்போ கன்றுக்குட்டியை போயிட்டு கட்டிட்டு வரணும். ஸோ போய் கட்டிட்டு வந்தாச்சு. எங்கள் வாழை மரம் கொலை தள்ளி இருக்குங்க. தள்ளி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதில் இருக்கிற பூ பறிச்சிட்டோம். இப்போ வாங்க அந்த வாழைக்காயை காட்டுறேன். இது பழம் வாழைங்க. ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். கற்பூர வாழைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாழை தான். ரொம்பவே ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கன்றுக்குட்டி கொஞ்சமாக புல் போட்டுக்கலாம். இது இப்போ தாங்க 1 மாதம் ஆகுது. அதனால் மேய்ச்சலுக்கெலாம் கட்டக்கூடாது, வீட்டிலே கட்டிக்கலாம். இப்போ மருந்து அடிக்கிறவங்களுக்கு சேர்த்து நம்ம தாங்க சமைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு ஒலை வச்சுட்டுங்க அடுப்பில். சாப்பாடு வெந்ததும் கீரை குழம்பும் பீன்ஸ் பொரியலும் மட்டும் நம்ம செய்யணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாதம் வெந்துச்சு, இப்போ வடிச்சிக்கலாம். எவ்வளோ வேலை தெரிஞ்சாலும் இந்த சாப்பாடு வடிக்கிறது மட்டும் ரொம்பவே கஷ்டங்க எனக்கு. எப்படியோ ரெடியாக ஸ்ட்ரகிள் பண்ணியும் சாப்பாடு வடித்தாச்சு. இப்போ வாங்க கீரை வேக வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது நான் உங்களுக்கு அப்படியே சைட் பை சைடாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரம் வச்சாச்சு. அடுப்பில் வைக்கிறதுக்காகவே ஒரு பாத்திரம் இருக்குது, அதுதான் இது. பச்சை மிளகா, பூண்டு போட்டாச்சு. வெங்காயம் ஒரு 4ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம், ஒரு வெங்காயம். அடுப்பில் இருக்கிறதுனால மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கணும். புளி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்குறதுனால தக்காளி கொஞ்சம் கம்மியாக நான் சேர்த்துருக்குறேன். புளி கண்டிப்பாக போடணும், இல்லாட்டி நல்லா இருக்காது. இப்போ க்ளோஸ் பண்ணி மூடிக்கலாம். கீரை போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி தக்காளி வெங்காயம் வேகிறதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்துட்டான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துச்சுங்க. வெந்துச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, தக்காளியோட மேல் தோல் ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ கீரையை நான் நல்லா வாஷ் பண்ணி அலசி வச்சுருக்கிறேன். என்ன கீரைனா, இது அரைக்கீரைங்க. நான் இது வரைக்கும் சிறுகீரையும் தண்டுக்கீரையும் செஞ்சுருக்கிறேன். இந்த அரைக்கீரை நான் செஞ்சதே இல்லை. அதனால் ரொம்ப ஹார்டாக இருக்குது. இது வேக்கிறதுக்கு கொஞ்சம் நார்மலாக வைக்கிற கீரையை விட இதுக்கு கொஞ்சம் நிறைய டைம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே என் தம்பி வந்துட்டான். கேமராவில் தெரியக்கூடாதுன்னு நானும் எவ்வளோ பண்ணேன், அதுக்குள்ளே வந்துட்டான். இப்போ வாங்க கீரையை போட்டுக்கலாம். கீரை போடும்போது தண்ணி கொஞ்சம் நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, கீரை போட்டாச்சு. இது நல்லா நம்ம வேக விட்டுறலாம். இப்போ கீரை போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுதுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இன்னமும் ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம். இதில் தண்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுங்க. அந்த இலை வேகவே இல்லை. இருந்தாலும் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னா, இது எவ்வளோ நேரம் வேகும்னு தெரியல அப்படின்ட்டு. இப்போ தாங்க வெந்துட்டு, அது பார்த்தோன்னே நம்மளுக்கு சிரிப்பு வந்துச்சு. அப்போ ஒரு வழியாக வெந்துடுச்சுன்னு. ஐயோ, முடி வேறு முன்னாடி போட்டாச்சு. சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் இது இறக்கி வச்சுட்டு உங்களை பார்க்குறேன். பீன்ஸ் பொரியலுக்கு தேவையானதை நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் போடும்போது நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. நடந்துகிட்டே இருக்கேன். இன்றைக்கி வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க.
அதனால் நான் ஒரே இடத்துல உட்காந்து சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் போயிட்டு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து செய்ய ஆரம்பித்தேன். இப்போ தவா வச்சாச்சு. இது கொஞ்சம் சூடாகிறதுக்குள்ளே உள்ளே ஏதோ வேலை, அதுக்காக உள்ளே போயிட்டேன் நான். இப்போ தேவையான பொருட்கள் மட்டும் சொல்லிக்கிறேங்க. எண்ணெய், கடுகு, வெங்காயம், பூண்டு, தக்காளி, பீன்ஸ் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு அந்த தண்ணியோடவே வச்சுருக்கிறேன். அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி, தேவையான அளவுக்கு தண்ணி, அவ்வளோதாங்க இன்க்ரீடியண்ட்லாம். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றினேன். 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சமைச்சிருக்கிறேன். நீங்கள் 3 பேர் அந்த மாதிரினா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன். அதிலேயே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது எல்லாமே சேர்ந்துருக்கு. அதை சேர்த்தாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சது உடனே நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை 3த்தையும் ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும்லாம் இல்லைங்க, நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலராக இருந்தால் போதும். அதாவது கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலர் இருந்தால் போதும். அது வரையும் வதக்கிக்கலாம். இப்போ நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதிலே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. நீங்கள் எத்தனை பேர் 3 பேராக இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 போதும். அதே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இது பொரியலுங்கிறதுனால நம்ம வந்து புளி சேர்க்க போகிறதில்ல. அதனால் இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பே நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இந்த சீசனில் வர தக்காளிங்க நல்லாவே இல்லைங்க, வதங்கவே மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் வதங்கினாலுமே வதக்க மாட்டேருக்கு. அதனால் இது வதங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போ இன்னும் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க தக்காளியை. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்மளுக்கு. இப்போ மிளகாத்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், அதனால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் பீன்ஸ் வேக வச்ச தண்ணியவே நான் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக அந்த மிளகா பொடி வாசனை போகிற அளவுக்கு மட்டும் நான் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேங்க. இல்லை இப்போ ஓரளவுக்கு கொதிச்சிடுச்சு. இப்போ நான் பீன்ஸ் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி இருத்துட்டும் செய்யலாம், ஆனால் தண்ணியில் தாங்க எல்லா சத்துமே இறங்கியிருக்கும், அதனால் நான் தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா சுண்டி வரணுங்க, அவ்வளோதான். நம்மளோட பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உண்மையாக சொல்கிறேன், கீரை கூட கொஞ்சம் ஒரு மாதிரி சப்புன்னு தாங்க இருந்தது, ஆனால் பீன்ஸ் பொரியல் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, என்றைக்கும் இல்லாமல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையான்னு. சரிங்க, இப்போ வாங்க கீரையை கடைஞ்சிக்கலாம். ஒரு கல் சட்டியில் மத்து வச்சுட்டு கீரையை மட்டும் அள்ளி போட்டாச்சுங்க. அள்ளி போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு 2 செகண்டு ஆன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மசியக்கூடாது, ஓரளவுக்கு மசிஞ்சால் போதும். மத்து இருந்தால் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. சில பேர் பருப்பு கடைவாங்கள்ல குக்கரில் வச்சு, அப்படியே அந்த மாதிரி மட்டும் கீரையை கடைய முடியாது, அதனால் நான் இப்படியே கடைஞ்சிக்கிறேங்க. கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ ஓரளவு கடைஞ்சிட்டேங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கலாம், இன்னும் நல்லா ஈஸியாக கடையும்.
இப்போ கடைஞ்சிட்டு காமிக்கிறேங்க. இப்போ கடைஞ்சி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என் தம்பி வந்துட்டார். அவரை வெட்கப்பட்டு போயிட்டார். பாருங்கள், பீன்ஸ் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். கார்னிஷிங்காக நான் கொத்தமல்லி தழை போட்டுட்டேன். இப்போ கீரைக்கு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் போட்டாச்சு, கடுகு, கொஞ்சமாக சீரகம், காஞ்ச மிளகா, இப்போ காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பத்திரமா நின்று தாளிங்க. இப்போவே நிறைய தெரித்து ஓடிச்சு. இப்போயும் நான் கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால அதுவே காரம் நல்லா இருக்குது. காஞ்ச மிளகா நான் சும்மா 2 தான் போட்டிருக்கேன். பாருங்கள், பீன்ஸ் பொரியல் பார்க்க அழகாக இருக்குது. இப்போ வாங்க வயலுக்கு போயிடுவோம். வயலில் மருந்து அடிக்கிறோங்க. பூச்சி நிறையவே பயிரை பாதிக்குது. அதனால் நம்ம மருந்து தெளிக்கிறோம். மருந்து அடிக்கிறதுக்கு இன்றைக்கி தாத்தா வந்துட்டாருங்க. எப்படியோ இது என்னென்ன மருந்துன்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம மருந்து 1 கப் ஊற்றுனா தண்ணி 10 லிட்டர் அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். நல்லா டைல்யூட்டடாக தான் அடிக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப குறைவான மருந்துகள் மட்டும்தாங்க அடிக்கிறோம். அதுலேயுமே பூச்சிகள்லாம் சரியாக சாகாது நாங்கள் அடிக்கிறதுனால. ஏதோ ஓரளவுக்கு பயிரை மீட்டு கொண்டு வரோங்கிறதுக்காக அடிக்கிறோங்க. நான் உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறேன். நம்ம நேச்சுரலாக எந்த ஒரு பெஸ்டிசைடு, ஃபர்டிலைசர்லாம் இல்லாமல் கூட விளைய வைக்கலாங்க. ஆனால் இப்போ மருந்தெல்லாம் போட்டு விளைச்சல் விளைய ஒரு 3 மாதம் 120 நாளில் முடியுதுன்னா, மருந்துலாம் போடாமல் நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாதம் ஆயிடுங்க. அதனாலேயே நாங்கள் மருந்து போடுறோம். மருந்து பெரிய அளவெல்லாம் எதுவும் போட மாட்டோங்க. கம்மியாக தான் போடுவோம். நாங்கள் வீட்டில் தயார் பண்ணுற உரம் ஜாஸ்தி போடுறதுனால எங்களுக்கு மருந்து போடுறது கம்மியாகுது. இந்த வேலை முடிச்சுட்டு போயிட்டு மாடு வேறு ஓட்டிகிட்டு வரணுங்க. வாங்க, எங்களுது கொய்யா மரம் இருக்குது. அதையும் நம்ம போய் பார்த்துட்டு போயிடுவோம். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வயலில் வேலை செய்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போகிறது தான். அம்மா எங்கேயாவது வேலைக்கு போயிட்டா தாங்க நான் அந்த மாதிரி கூடு மாட ஹெல்ப் பண்ணுவேன். இல்லைனா வீட்டில் இருக்கிற வேலையை நான் பார்த்துப்பேன். அம்மாவும் அப்பாவும் வயலில் இருக்கிற வேலையை பார்த்துப்பாங்க. வயசான தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க அடிக்கிறாரு. காசுக்காக இல்லாட்டியும் இப்போ விவசாயத்தில் வேலை செய்ய யாரும் இல்லைங்கிறதுனால தாங்க இந்த தாத்தாவும் வரேன்னு ஒத்துக்கிட்டாரு. பாருங்கள், காலையிலே வெயில் நிறைய செம்ம வெயிலுங்க. நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு வெயில். கேமராவில் பார்க்கும்போது கம்மியாக தெரியுது, ஆனால் பயங்கரமான வெயிலுங்க. இந்த வெயிலுக்கு இவ்வளோ பெரிய டேங்கை தூக்கிட்டு அடிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கொய்யா மரம் பார்க்கலாம். இந்த கொய்யா மரம் வச்சு நாங்கள் ஒரு 5 வருஷம் ஆகுதுங்க. சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ மற்ற இடத்துலலாம் கொய்யாக்காய் வாங்கி வாங்கி சாப்பிட்டு ரொம்பவே ஏக்கமாக ஆயிடுச்சு. என்னடா நம்ம வீட்டில் ஒரு மரம் கூட இல்லை, இவ்வளோ கழனி இருக்குது, இவ்வளோ நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வைக்க ஆரம்பிச்சோங்க. வச்சு ஒரு 2-3 வருஷம் ஆயிட்டுங்க இந்த மரம் வச்சு. ரொம்ப நாளாக கொய்யா பழமே இல்லை. பார்த்தா திடீர்னு பயங்கரமாக ஜாஸ்தியாக வைக்க ஆரம்பிச்சிச்சு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதையும் ஒரு 4 பறித்து வாயில் போட்டாச்சு. அது போட்டது விளைவு தாங்க இப்போது கோல்டால் உட்காந்துன்னு பேச முடியாமல் பேசிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அழகாக ஒரு செம்பருத்தி செடியும் வச்சோங்க. நம்ம ஹேர் கேர் பண்ணுறதுக்காக தாங்க நான் செம்பருத்தி செடியும் கருவேப்பிலை செடியும் நட்டேன். கருவேப்பிலை செடியை ஆடு தூக்கிட்டு போயிட்டாரு. அதனால் இப்போ செம்பருத்தி செடி மட்டும் அழகாக இருக்குது. அது கூட ஒயிட் கலருங்க. அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஒன்றே ஒன்று தாங்க இருந்தது, ஏதோ வீடியோக்காக கடவுள் வளர்த்து விட்ட மாதிரி.
இப்போ வாங்க எங்கள் கிணறு பார்க்கலாம். கிணறு பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க. அந்த கிணத்துல எப்போவுமே தண்ணி வற்றவே வற்றாதுங்க. இப்போ மழை இல்லாதனால கிணத்துல தண்ணியே இல்லை. அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. இப்போ அங்கங்கே திரும்பி பார்த்தா கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க. என்னென்னா வெயிலில் மோட்டர் காயில் போயிடுதுன்னு. எப்படி தான் இந்த விவசாயிகள்லாம் முன்னேறுவாங்கன்னு ஒன்றுமே தெரிலங்க. சரி வாங்க நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஏரிக்கு போகலாம். ஏரியும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏரியில் போய் மாடு ஓட்டிகிட்டு வரலாம். என் தங்கச்சியை தாங்க கூப்பிட்டுக்கிட்டேன். இன்றைக்கி சண்டே லீவில் இருப்பாங்கன்றதுனால கூப்பிட்டுக்கிட்டேன். வாங்க ஏரிக்கு போகலாம். ஏரிக்கு போனாலே செம்ம ஜாலியாக இருங்க. கூட யாராவது இருந்தால். யாருமே இல்லைனா தாங்க இந்த வெயிலில் போகவே பிடிக்காது. எல்லா மாடையும் கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. பசி வேறு பயங்கரமாக எடுத்துச்சு. போகும்போது பிஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் மாடு கிட்ட வரத்துக்குள்ளவே நாங்கள் சாப்பிட்டு வரும்போதெலாம் ரொம்ப பசியோடு தாங்க வந்துட்ருப்போம். இது வீட்டுக்கு வர வழிங்க. மாடுங்களை பற்றிலாம் எந்த குறையும் சொல்லக்கூடாதுங்க. நல்லா அழகாக கூப்பிட்ட உடனே வந்துடுவாங்க. நான் அப்படியே விட்டுட்டு கூட பாட்டு பொறுமையாக நடந்து போவேன். ரொம்ப தங்கமான மாடுகள். மாடுகள்னு சொல்கிறத விட என்னோடய சகோதர சகோதரிகள் மாடுகள்லாம். இப்போ வாங்க நம்ம போய் ஏதாவது சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.